சொல்கிறேம்மா. 6வது கேள்வி. உங்கள் 6வது கேள்வி என்னங்க? 6வது கேள்வி, தமிழ்நாட்டில் பொறுத்தவரையிலும் குறிப்பிட்ட இந்த தண்ணி வந்து ஆற்றுல போகிற தண்ணியெல்லாம் மழை காலத்தில் ஒரேடியாக அடிச்சுட்டு போயிடுது, அப்புறம் வறண்டு கிடக்குது. அதை வந்து சேமித்து எல்லா டைம்லையும் உபயோகப்படுத்துறதுக்கு ஏதாவது ஒரு வழி? ஓகே, அதுக்கு முன்னாடி இன்னொன்று சொல்கிறேன். இந்த இப்போ இங்கே என்ன பண்ணுறாங்கன்னு நீங்கள் முதல்ல கேட்டீங்க. அந்த இங்கே என்ன பண்ணுறாங்கன்னா ஒன்றும் இல்லை, எல்லாத்துக்கும் பணம். அதனால் 500 மைல் சான் பிரான்சிஸ்கோ ஏரியாவிலேருந்து 500 மைலில் அங்கே இருக்கிற தண்ணியை இங்கே கொண்டு வராங்க, கொண்டு வந்து இங்கே விற்கிறாங்க. தண்ணி கொஞ்சம் அதனால் ரொம்ப ரொம்ப குறைஞ்சிடுது. ஆனால் இப்போ தமிழ்நாட்டையும் அதை செய்யலாம். எல்லாத்துக்குமே பணம் பண்ணி இப்போ எல்லாம் பணம் போட்டு மீட்டர் போட்டு எல்லாத்துக்குமே பணம் அதில் பே பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டா பால் மாதிரி அது பாட்டு அங்கேருந்து வர்ற மாதிரி தண்ணியும் வரும், தண்ணியை அவன் கொண்டு வந்து விற்றுட்டு போயிடுவான். அதை விட்டுட்டு இப்போ அது ஓகே. இன்னொன்று என்னென்னா, இந்த மழை பெய்யுது, மழை பெஞ்சோடனே இந்த மெட்ராஸ் போன்ற இடங்கள்லாம் என்ன ஆகுது, உடனே கடலுக்கு போயிடுது. ஏன்னா வந்து கடல் வந்து 8 மைல் 10 மைலில் இருக்கலாம், 15 மைலில் இருக்கலாம், அது போயிடுது. அதுக்கெல்லாம் பண்ணோம்னா இதே வழி. அதுதான் அந்த மெட்ராஸில் இம்ப்ளிமெண்ட் பண்ணாங்க. அதாவது நீர் சேமிப்பு திட்டம்னு சொல்லி ஜெயலலிதா ஆட்சியில் வந்து பண்ணது. அதே லார்ஜ் ஸ்கேலில் எல்லா நதிகள்லேயும் பண்ணலாம். அவங்க என்ன பண்ணாங்க, அந்த கீழே வந்து கருங்கல்லாம் போட்டுக்கிட்டு இது பண்ணி தண்ணி பெய்கிற தண்ணி கடலுக்கு போகாமல் அங்கங்கே தண்ணி இதுக்கு போகிற மாதிரி கீழே போகிற மாதிரி பண்ணாங்க. அது மாதிரி நதிகள்லேயும் பண்ணலாம். நதிகளில் வர்ற தண்ணியில் எவ்வளவு, இந்த நதியில் வந்து எவ்வளவு தண்ணி வந்து கடலுக்கு போகுதுன்னு பார்த்துக்கிட்டு அந்த தண்ணியை வந்து போர் போட்டு அங்கங்கே போர் போட்டு தண்ணியை கீழே பூமியில் அனுப்பிடுறது. ஸோ கடலுக்கு 0 வாட்டர் போகிற மாதிரி அது அதனால் இப்போ அந்த காலத்தில் வந்து சோழர் காலத்தில் வந்து பம்ப் இல்லை, எல்லாம் மேலேயே தண்ணி இருக்கணும் அப்படிங்கிறதுனால எங்கே பார்த்தாலும் டேம் கட்டிக்கிட்டு இருந்தாங்க. இப்போல்லாம் வந்து அது தேவையில்லை. இப்போல்லாம் நிறைய எலக்ட்ரிசிட்டி இருக்குது, இது இருக்குது, பம்ப் இருக்குது, ஆழ் நீர் என்னமோலாம் இருக்குது, இதெல்லாம் இருக்குது, கிணறு இருக்குது, ஆழ்கிணறு நீர்னு. அது மாதிரி நம்ம கீழே அனுப்பிச்சு தள்ளிட்டோம்னா அவன் பம்ப் போட்டு எடுத்துக்குருவான், வேணுங்கிறவங்களாம் பம்ப் போட்டு எடுத்துக்குவான். ஸோ அந்த நம்ம அது எப்படி மேலே வரணும் அப்படி விவசாயத்துக்கும் கூட அவன் பம்ப் போட்டு எடுத்துக்குவானுங்க. இப்போ வந்து 100-150 அடியிலேருந்து எடுக்கிறானுங்க. இதை போட்டு சேமித்து வச்சோம்னா அது 50 அடிக்கு வந்து விடலாம், 50 அடியிலேருந்து அவனுக்கு எடுத்துக்க போகிறானுங்க. ஸோ அது மாதிரி அந்த மேலே டேம் கட்டுறதை விட்டுவிட்டு கீழே பூமிக்கு அடியில் வந்து சேமித்து வைக்கணும். அதுதான் பெட்டர்னு நினைக்கிறேன். பட்டு நிறைய விஷயங்கள் அது இதுன்னு என்னென்னமோ இருக்குது. சொல்லுங்கள், இப்போ என்ன அடுத்த கேள்வி என்ன? அதனுடைய தொடர்ச்சியாக தான் கேட்குறேன். இப்போது குறிப்பிட்டு பார்த்தோம்னா, இப்போ விருத்தாச்சலம் பக்கத்தில் நெய்வேலி இருக்குது, அவங்க மைன்ஸ் இருக்குது. அந்த மைன்ஸில் வந்து ஒரு தடவை கோல் எடுத்துட்டாங்கன்னா அடுத்த இடத்துக்கு மூவ் பண்ணுறாங்க. அதை அந்த சுரங்கத்தை ஏதாவது பயன்படுத்த முடியுமா? சுரங்கத்துலேயும்